பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். தாவீது அரசன் தன்னை காத்து வழிநடத்திய யாஹ்வே இறைவனுக்கு ஆலயம் ஒன்று கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கின்றான். அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கின்றான். அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றான். ஆனால் யாஹ்வே இறைவன் என்ன சொல்லுகின்றார்? நீ உன்னுடைய கரங்களால் மிகுதியான குருதியை சிந்தி இருக்கின்றாய், பலவிதமான போர்களை நீ நடத்தி இருக்கின்றாய். இந்த அசுத்தமான கரங்களை கொண்டு எனக்கு நீ ஆலயம் கட்டக்கூடாது என்று கட்டளையிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்பது தூய்மை, பரிசுத்தமான உள்ளம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதைத்தான் அன்னை மரியாள் முன்னெடுத்து அதை அடிப்படையாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அன்புக்குரியவரே, இப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பரிசை, அந்த பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கையை ஒரு பரிசாக அன்னை மரியாள் ஆண்டவருக்கு கொடுத்தார். நாமும்